இப்போ இவங்கள்ட்ட நான் டைரக்டா ஒரு கேள்வி கேட்கிறேன், அவங்களால சிம்பிளான இதுதான் அவங்க அப்பா என்ன பண்றாங்கன்னு நம்ம கேட்போம், அதுவே வந்து ஆன்சர் பண்ண முடியும். இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. Really hands off to all of you. ஷேக்ஸ்பியருடைய சித்தப்பா பொண்ணு மாதிரியும் வில்லியம் வேட்ஸ்வர்த்துடைய கிளாஸ்மேட் மாதிரி உட்கார்ந்துட்டு சிரிக்கிறானி. இன்னொரு பிரபலம் அரசியலுக்கு வர போறாங்களா? கைஸ், தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் மாதிரி இப்ப தனுஷ் அவர்களும் அரசியலுக்குள்ள வர போறாரு, எங்க தலைவன் உள்ள வந்துட்டான்டா அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா 2 நாளா தனுஷ் ஃபேன்ஸ் வந்து ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. கொடி பறக்குதா? அவருக்கான கொடியும் லான்ச் பண்ணிருக்காரு. சோ என்ன மேட்டர், உண்மையா பொய்யா அப்படின்றது இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். இது கூடவே அமைச்சர் கீர்த்தனா இருக்காங்கல்ல, அவங்க வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் டீச்சராவே மாறி இருக்காங்க. அரசு பள்ளியில் ஆங்கில புலமையை ஆய்வு செய்கிறேன் என்ற பெயரில் ரீல்ஸ் அமைச்சர் ஒருவர் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதிர்க்கட்சிகள்ல இருந்து பயங்கரமா கண்டனத்தை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. சோசியல் மீடியா ஃபுல்லா பாத்தீங்கன்னா பயங்கரமா கலாய்களான கலாய்ச்சிட்டு இருக்காங்க. பள்ளிகளில் குழந்தைகளிடம் கேள்வி என்ற பெயரில் அமைச்சர் அத்துமீறலாமா என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். சோ அது என்ன மேட்டர் அப்படின்றத பார்க்க போறோம். இது கூடவே கரூருக்கு முதலமைச்சர் விஜய் போக கூடாது அப்படின்ற மாதிரி திமுக கேஸ் போடுது. சோ அந்த கேஸை இப்ப கோர்ட் வந்து தள்ளுபடி பண்ணிருக்காங்க. இதனால முதலமைச்சர் விஜய் இப்ப கரூருக்கு போக போறாரு. சோ எங்களை இப்பவும் கரூருக்கு போக விடாம திமுக தடுக்குது பாருங்க அப்படின்ற மாதிரி அமைச்சர் நிர்மல்குமார் சொல்றாரு. இன்னமும் அவரை கரூருக்குள் செல்ல விடாமல் என்ன செய்யணுமோ திமுக அதை செஞ்சுட்டு இருக்கு. இதான் என்ன மேட்டர் அப்படின்றத டீடைலா பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் பை ஒன்னா பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஆக்டர் தனுஷ் வந்து அரசியலுக்குள்ள வர போறாரு அப்படின்ற நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியால பயங்கரமா பரவிட்டு இருக்கு. அவருக்கான கொடியை லான்ச் பண்ணது அது கன்ஃபார்ம். அதுதான் 2036ல ஆக்டர் தனுஷ் வந்து சிஎம் ஆயிடுவாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பா இருக்குல்ல. தயவு செஞ்சு சிரிக்காதீங்க. தயவு செஞ்சு தமிழ்நாட்டின் மக்களை வந்து பாத்தீங்கன்னா அப்படி குறைச்சி இடம் போட்டுறாதீங்க. 2024 இந்த மாதிரி தான் ஒருத்தர் பார்ட்டி ஆரம்பிக்கும் போது எல்லாருமே சிரிச்சோம். ஆனா என்னடா இது, இப்போ ஒரு ஆக்டர் இவர் வந்த 2 வருஷத்திலே முதலமைச்சர் வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி நினைச்சோம். ஆனா தமிழ்நாடு மக்கள் வந்து பாத்தீங்கன்னா 2 வருஷம் என்ன 2 மாசத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சா கூட நாங்க சிஎம் ஆக்கோண்டா அப்படின்ற மாதிரி ஆக்கி வச்சாங்க. சோ அதனால யாரும் சிரிக்க கூடாது, இதெல்லாம் சீரியஸா பார்க்கணும். சோ அந்த வகையில தனுஷ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அரசியலுக்குள்ள வர போறாரு அப்படின்றத பாத்தீங்கன்னா அவர் சைடுல இருந்து கன்ஃபார்ம் பண்ணல. ஆனா அந்த கொடியை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஒரு ஸ்டார் ஒன்னு இருக்கு, சிகப்பு வெள்ளை நிறம் இருக்கு, நடுவுல தனுஷ் அவரோட போட்டோ இருக்கு. இந்த கொடி எதுக்கு லான்ச் பண்ணிருக்காங்கன்னா தனுஷ் அவருக்கான நற்பணி மன்றத்துக்கான கொடி அது. சோ இப்படிதான் படிப்படியா இப்படிதாங்க அரசியலுக்குள்ள வருவாங்க. அதுக்கான ஸ்டெப் வந்து தனுஷ் எடுத்து வச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம இதை கன்ஃபார்ம் பண்ணோம். ஏன்னா ஒரு ரசிகர் மன்றத்தில் இருக்கவங்களுக்கு கோயம்புத்தூர்ல ஒரு மீட்டிங் போட்டாரு. மீட்டிங் போட்டு அவங்களுக்கு வந்து பரிசு பொருட்கள் இதெல்லாம் வழங்கினாங்க. அப்பயே தோணுச்சு, ஆஹா அடுத்த பீஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்றது அப்பயே தோணுச்சு. வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். சோ அந்த வகையில தனுஷ் அவர்களுக்கு அந்த ஆசை இருக்கிற மாதிரி தான் இப்போதைக்கு அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்க்கும்போது தெரியுது. ஆனா விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா 2036ல எதுக்கு அவருக்கு வந்து வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்கன்னா, இப்போ முதலமைச்சர் விஜய் வந்திருக்காரு. இந்த 5 வருஷத்துல விஜய் அவரை பார்ப்பாங்க, எப்படி பண்றாரு வைக்கிறாரு அப்படின்றத பார்ப்பாங்க. ஆப்வியஸா 2031ல பாத்தீங்கன்னா ஒரு ஆட்சி மாற்றமோ இல்ல திருப்பி விஜயோ வந்தாலும் அப்போ வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு திருப்பி என்ன தோணும், ஒரு மாற்றம் ஒண்ணு தேவை அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்கல்ல. அப்ப மாற்றம்னு யோசிக்கும் போது அப்ப இந்த குறுக்க இந்த கௌசிக் வந்தா யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற அப்படின்ற மாதிரி தனுஷ் அப்ப உள்ள வந்தாருன்னா, ஓ இன்னொரு ஆக்டர் வந்துட்டாருப்பா, மாஸ் ஆக்டர்ப்பா, கண்டிப்பா இவர் வந்து 2036ல இவர் தான் சிஎம் அப்படின்ற மாதிரி மக்கள் நம்பி மறுபடியும் ஓட்டு போட்டு திருப்பி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நடிகரை வந்து முதலமைச்சரா உட்கார வைப்பாங்க. இது எம்ஜிஆர் காலத்துல இருந்து விஜய் அவர்கள் காலம் வரைக்கும் இப்ப அடுத்து தனுஷ் அவர்கள் காலம் வரைக்கும் அதுதான் நடக்க போகுது. முடியல தலைவரே, முடியல தலைவரே. எந்த மாற்றமும் இல்ல அப்படின்றது மட்டும் சொல்ல தோணுது. பார்க்கலாம். ஆனா இப்போ வரைக்கும் அவங்க சேர்ந்து அபிஷியலா எந்த கன்ஃபர்மேஷனும் வரல. ரசிகர் மன்றத்துக்கான கொடி மட்டும் தான் அது. ஆனா தனுஷ் ரசிகர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்காரு. எப்பா இவர் ரசிகர் மன்றத்துல போய் இப்ப சேர்ந்தா ஓகேப்பா, நம்ம இந்த ரசிகர் மன்றத்துல இருக்கிறது கண்டிப்பா நம்மளுக்கு ஏதோ பெனிஃபிட் இருக்குப்பா அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை வந்து அவங்களுக்கு கண்டிப்பா வரும். ஏன்னா விஜய் ரசிகர் மன்றத்துல இருந்தவங்க அப்படிதான் நம்பிக்கிட்டு இருந்தாங்க, நம்ம தலைவர் எப்படி இருந்தாலும் அரசியலுக்கு வருவாரு. சோ வரும்போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு பெனிஃபிட் இப்ப இருக்குல்ல. சோ அதனால தனுஷ் ரசிகர் மன்றத்துல இருக்கவங்க ஒரு குஷியா இருக்காங்க, பயங்கர கொண்டாட்டத்துல இருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் சினிமால இருந்து அரசியல் வரக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல மாட்டேன். அரசியலுக்கு சினிமால யார் வேணா வரலாம், சினிமால இல்ல எந்த துறையில இருந்து வேணா வரலாம். ஆனா அரசியலுக்குள்ள வரும்போது பேசிக்கா பாத்தீங்கன்னா கொள்கை கோட்பாடோட வரணும். ஒரு கட்சின்னு ஒரு ஆரம்பிச்சு ஒரு கார்ப்பரேட் கம்பெனியா உள்ள வரக்கூடாது. ஒரு கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி செயல்படாம, நான் யாரையும் ஸ்பெசிபிக்கா சொல்லல, ஜெனரலா சொல்றேன். வர மாதிரி
ஒரு கார்பரேட் கம்பெனிக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்களோட அடிப்படை விஷயத்தை வச்சு இந்த கொள்கை கோட்பாடுலாம் அமையாது. சும்மா அவங்கள பொறுத்த வரைக்கும் மக்களை வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாஸ் மென்டாலிட்டியில ஏமாத்துறதுக்கு நிறைய விஷயங்கள் வச்சிருப்பாங்களே தவிர உளமாற ஒரு கொள்கை அப்படின்றதுக்காது. ஸோ தனுஷ் அவர்கள் உள்ள வரும்போது ஒரு கொள்கை கோட்பாடோட உள்ள வந்து அரசியலுக்குள்ள வந்தாருன்னா அது மக்களுக்கும் நல்லது, தமிழ்நாட்டுக்கும் நல்லது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஸோ இதுக்கடுத்து அமைச்சர் கீர்த்தனா இருக்காங்களே, அவங்க வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல பயங்கரமா பிச்சு ஓதுருவாங்க அப்படின்றத அவங்க பல வீடியோஸ் நம்ம பார்த்தாலே தெரியும். குறிப்பா அவங்க ரீல்ஸ் எல்லாம் போட்டாங்களே, அந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கிராமர் மிஸ்டேக் இருக்கு அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பேர் கலியொலி ஊத்தி இருந்தாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். Hi, myself Keertana. I come from Tamil Nadu. தப்பு. I am Keertana. My name is Keertana தான் சொல்லணும். Myself is reflexive noun. I love myself. I did this by myself தான் சொல்லணும். I always, passionate about working in an impactful sector. தப்பு. I have always been passionate about working in an impactful sector. Word bubble ஸ்டார்ட் ஆகுனா and யூஸ் பண்ணணும். அதெல்லாம் வரலாறு. சோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தாலும் இப்ப அமைச்சர் கீர்த்தனா என்ன பண்ணிருக்காங்க, ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல போயிட்டு அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்க குட்டி பசங்களை வந்து பாத்தீங்கன்னா அவங்க முன்னாடி அவங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எல்லாம் காமிச்சு அவங்க முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி ஒரு பில்டப் கொடுத்த மாதிரி ஒரு ரீல் வந்து விட்டுருக்காங்க. சோ இந்த ரீல் விட்டது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே கொந்தளிக்க வச்சிருச்சு. அதாவது அந்த பசங்களை வந்து நீங்க டிமோட்டிவேட் பண்றீங்க. அதாவது அந்த ஸ்கூலுக்கு நீங்க ஆய்வுக்கு போறீங்க, ஆய்வுக்கு போய் ஆய்வு பண்ணுங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அதை எதுக்கு வீடியோ எடுத்து போடுறீங்க? இத்தனை கோடி மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு வீடியோவா சோஷியல் மீடியா ஃபுல்லா பரவுதுன்னா, நியூஸ் சேனல் எல்லாம் எடுத்து போடுறாங்கன்னா அந்த குழந்தையோட மனநிலை எப்படி இருக்கும்? அந்த குழந்தைய பெத்தவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? என்ன இவ்வளவு உலகம் பார்க்க நம்ம குழந்தைய வந்து இப்படி அசிங்கப்படுத்துறாங்க ஸ்கூல்ல வந்து அப்படின்ற மாதிரி தானே இருக்கும். என்ன எழவி அது? இன்னொன்னு கம்யூனிகேஷனுக்கான ஒரு டூல் தான் இங்கிலீஷ். அது ஒன்றும் நாலேஜ் இல்லை. அப்படியே இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பயங்கரமா ஃப்ளூவெண்டா பேசுற மாதிரியும் அங்க வந்து பேச தெரியாதனால அவங்க வந்து அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. இதுல வேற கேட்கறாங்க முதல் பெஞ்சில் இருக்க ஸ்டூடெண்ட் எப்படின்னா அப்ப கடைசி பெஞ்சில் எப்படி அப்படின்ற மாதிரி. ஏன் கடைசி பெஞ்சில் இருக்க எல்லாருமே மக்காதான் இருப்பானுங்களா? எனக்கு புரியலையே. சட்டமன்றத்தில் கடைசி வரிசையில் இருப்பவர்கள் எல்லாம் அறிவில்லாதவர்களா என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த டீச்சருக்கு லைட்டா கொஞ்சம் திக்குதா இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா எஸ் கொஞ்சம் திக்குதான், இல்லன்னு நான் சொல்ல வரல. ஆனா இந்த இடத்துல நீங்க அதுக்கு என்ன பண்ணணும், டீச்சர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், பசங்களை வந்து நல்லா ரெடி பண்ணுங்க, கம்யூனிகேஷன்ல நல்லா வரணும், அதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவை நீங்க அவங்க கிட்ட கொடுக்கலாம். அதை விட்டுட்டு அந்த குழந்தைங்களை வந்து வாட் இஸ் யுவர் நேம் சொல்லு, வாட் இஸ் யுவர் ஃபாதர் நேம் சொல்லு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா டீச்சர் நீங்க கம்யூனிகேட் பண்ணுங்க, நீங்க கம்யூனிகேட் பண்ண செக் பண்றாங்க, என்ன எலவோ பண்ணிட்டு போங்க, அது கூட பிரச்சனை இல்லை. ஆனா அது எதுக்கு ரீலா எடுத்து போடுறீங்க? அது எதுக்கு ரீலா எடுத்து போடுறீங்க? இப்ப அந்த கீர்த்தனா அவர்களை வச்சு பயங்கரமா கிழிச்சிட்டு இருக்காங்க. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களோட ரீல்ஸ் வெறிய வந்து குழந்தைங்க கிட்ட காமிக்காதீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருக்காங்க. அசிங்கப்படுத்துறேன், இன்சல்ட் பண்றேன். சோ இந்த மாதிரி இவங்க மட்டும் இல்ல, பல அமைச்சர்கள் ஆய்வுன்ற பேர்ல இப்ப ஸ்கூல்ல போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க, அதே மாதிரி ஹாஸ்பிடல்ஸ்ல போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ஆய்வு பண்ணுங்க, அது எதுக்கு ரீல்ஸா எடுத்து போடுறீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு பேரு ஆய்வா இல்ல ரீல்ஸ் வெறியா அப்படின்ற ஒரு கேள்வி தான் இருக்கு. சோ கீர்த்தனா அவர்கள் மேல ஆல்ரெடி இந்த ரீல்ஸ் போடுறதுல அவங்க வந்து பாத்தீங்கன்னா கை தேர்ந்தவங்க. சோ அப்படி இருக்கிறதுனால இந்த ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தொடர்ந்து ரீல்ஸா போட்டுட்டு இருந்தாங்க, நடுவுல போட்டு பொலன்னு பொழந்தாங்க, பொழந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் அடங்கிட்டு இருந்தாங்க. இப்ப திருப்பியும் பாத்தீங்கன்னா அமைச்சர் கீர்த்தனா அவங்களோட ரீல்ஸ் வித்தையை வந்து காமிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. காமிச்ச மொத வீடியோல பாத்தீங்கன்னா போட்டு கும்பாங்குத்து குத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. அவன் இன்னும் திருந்தல மாமா. நான் இதுக்கு முன்னாடி மேடை பேச்சுல அவங்க பேசின அவங்களோட இங்கிலீஷ் புலமை இருக்குல்ல, அந்த புலமையை எல்லாம் புட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னங்க நீங்களே இவ்வளவு தப்பா பேசுறீங்க, கிராமர் மிஸ்டேக்ஸோட பேசுறீங்க, நீங்க வந்து அந்த குழந்தையை கலாய்க்கிறீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அமைச்சர் கீர்த்தனா அவர்களே இதெல்லாம் தேவையா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. இந்த சம்பவத்து மூலமா என்ன தெரிய வந்திருக்குன்னா, அமைச்சர் கீர்த்தனா அவர்களுக்கு இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப வீக்கா இருக்கு, அவங்களால இங்கிலீஷ்ல வந்து ப்ராப்பரா கம்யூனிகேட் பண்ண முடியல, அதுல ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி தெரிய வந்திருக்கு. Hands up to all of you. Hands up to all of you. சோ அதனால முதலமைச்சர் விஜய் அவர்களே முதல்ல உங்க அமைச்சர் ஆய்வு போறதுக்கு முன்னாடி அவங்கள முதல்ல கரெக்டா ப்ரிப்பேர் ஆக சொல்லுங்க. அவங்கள வந்து தப்பு இல்லாம முதல்ல அவங்கள கிராமர் மிஸ்டேக் இல்லாம அவங்கள பேச சொல்லுங்க. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல போய் பசங்களை கேள்வி கேட்கலாம். வந்து தாவேகா சைடுல என்ன சொல்றாங்கன்னா, எதுக்கு உங்க அமைச்சர் வந்து இந்த மாதிரி போய் ரீல்ஸ் போடுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டதுக்கு, ஆய்வுன்ற பேர்ல டிஸ்டர்ப் பண்றாங்கன்னு கேட்டதுக்கு, இல்ல சிஎம் சைடுல இருந்து அட்வைஸ் கொடுத்தாச்சு, இந்த மாதிரிலாம் போய் ஆய்வுன்ற பேர்ல வந்து அதாவது அப்ரூவல் இல்லாத ஆய்வுகள்லாம் போய் நீங்க போக கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். அதையும் மீறி அவங்க போறாங்கன்னா என்ன உள்நோக்கத்தோட போனாங்கன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சிடிஆர் நிர்மல்குமார் சொல்லியிருக்காரு. அவன் கிடக்குறான்டா மயிராண்டி. சோ அப்படின்னும் போது முதலமைச்சர் உத்தரவையும் மீறி நீங்க போய் ஆய்வுக்கு போறீங்களா? அப்ப அண்ணன் விஜய் அவர் பேச்சுக்கு மரியாதை இல்லையா? அண்ணன் சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து சோசியல் மீடியால கேட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் நீங்க தான் தெளிவான பதில் கொடுக்கணும், குறிப்பா பாத்தீங்கன்னா ஆங்கிலத்துல கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வேண்டுகோள் வச்சுக்கிறேன். நக்கல்யா அவனுக்கு.
கரூருக்கு வந்து முதலமைச்சர் விஜய் போக கூடாது, ஆல்ரெடி கேஸ் வந்து சிபிஐல இருக்கும்போது அந்த கேஸ் விசாரணையில இருக்கும்போது இவர் போனா அவங்களுக்கு எல்லாம் அரசு வேலை வேற வழங்குறாரு அப்படின்னும் போது அங்க இருக்க ஆதாரத்தெல்லாம் அழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சாட்சிகளை கலைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால வந்து முதலமைச்சர் விஜய் அங்க போக கூடாது. அது மட்டும் இல்லாம இவரும் ஒரு அக்யூஸ்ட் தான் அப்படின்ற மாதிரி கோர்ட்ல பேசியிருக்காங்க திமுக சைடுல. சோ அது கோர்ட்ல என்ன சொல்லிருக்காங்க, அவர் அக்யூஸ்ட்லாம் சொல்லக்கூடாது, ஏன்னா ஒரு எஃப்ஐஆர்ல ஒரு பேர் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. திமுக செஞ்ச ஒரு தப்பு எப்போ வரைக்கும் அடிக்குது பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஆதவர்ஜுனா, நிர்மல்குமார், புஷி ஆனந்த் இவர்கள் 4 பேர் மீதும் தான் தமிழ்நாடு காவல்துறை வழக்கு பதிவு செய்திருந்தது. என்ன சொல்லிருக்காங்கன்னா, அதெல்லாம் ஒரு பேச்சு சுதந்திரங்க, அவர் வந்து கரூர் இன்சிடென்ட் பத்தி பேசதாங்க செய்வாரு, அதே மாதிரி அவர் வந்து கரூருக்கு போகணும்னு நினைச்சா போலாங்க அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு வந்து தள்ளுபடி பண்ணிருக்காங்க. ஆனா இங்க விஷயம் என்னன்னா, அதுக்கப்புறம் அமைச்சர் நிர்மல்குமார் என்ன சொல்லிருக்காங்கன்னா, பாத்தீங்களா இப்ப முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமும் கூட நாங்க கரூருக்கு போக கூடாதுன்னு திமுக ஏகப்பட்ட வேலை பண்ணுது. இதே மாதிரிதான் அந்த இன்சிடென்ட் நடந்தப்ப அடுத்த ஒரு மாசம் நாங்க கரூருக்கு போறதுக்கு ட்ரை பண்ணோம். ஆனா நாங்க எங்க போயிட்டு இந்த மாதிரி மீட்டிங் போட போறோம் அப்படின்னு நியூஸ் வந்தாலும் உடனே பாத்தீங்கன்னா அது வந்து பர்மிஷன் வந்து கொடுக்க முடியாது சொல்லிட்டு ரத்து பண்றாங்க. எங்க முதலமைச்சர், அதாவது இப்ப இருக்க முதலமைச்சர் விஜய் வீட்டு வாசலே பாத்தீங்கன்னா போலீஸ் போட்டு கண்காணிச்சிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு காரணத்தினால தான் அந்த ஒரு மாசமும் எங்களால போக முடியல அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அதுக்கப்புறமே எங்களால போக முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதாவது 2025 செப்டம்பர் மாசம் வந்து பாத்தீங்கன்னா கரூர்ல அந்த இன்சிடென்ட் நடந்தது. அதுக்கப்புறம் 2026 செப்டம்பர் வரப்போகுது. மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் உருட்டுறாரு. இன்னைக்கு முதல்வராக இருக்கும் பொழுதே அவரை கரூருக்கு செல்ல விடாமல் என்ன செய்யணுமோ அதை அவங்க உடனே செய்யறாங்க. நாங்கள் அப்போ முதல்வராக இல்லாத பொழுது போன வருஷம் எப்படி இருந்துக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் போங்கா இல்ல, எனக்கு புரியலையே, இதெல்லாம் போங்கா இல்ல. அதாவது 2025 நடந்த ஒரு சம்பவத்துக்கு அதுக்கப்புறம் ஒரு தடவை கூட கரூருக்கு போகவே முடியல, அந்த அளவுக்கு ஆளுங்கட்சி வந்து தடுத்துருச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு புரியவே இல்லையே, கரூருக்கு நீங்க நைட்டா போயிருக்கலாமே, கேட்டா எங்க முதலமைச்சரை வாட்சா விட்டுக்கிட்டே இருந்தாங்க, அதனால எங்களால போக முடியல அப்படின்ற மாதிரி சொன்னாரு. நிறைய இடத்துக்கு முதலமைச்சர் வந்து சைலண்டாலாம் போனாரு அதுக்கப்புறம் கூட கார்ல. சோ அப்படிலாம் ஒரு டிராவல் பண்ணும்போது ஏன் கரூருக்கு மட்டும் டிராவல் பண்ண முடியல? அதாவது யாருக்கிட்டையும் நியூஸை பாஸ் பண்ணாம இவங்க பாட்டுன்னு போயிட்டு அங்க இருக்க குடும்பங்களை வந்து பார்த்துட்டு வந்திருக்கலாம். அதெல்லாம் இவங்க பண்ணல, டைரக்டா பாதிக்கப்பட்டவங்களை இவங்க இடத்துக்கு கூப்பிட்டு இவங்க வந்து ஆறுதல் சொன்னாங்க. அந்த அளவுக்கு ஒரு வேலையை பார்த்துட்டு கரூருக்கு எங்களை போவே விடல. பாத்தீங்களா இப்பயே இந்த அளவுக்கு தொந்தரவு பண்றாங்க, அப்ப எப்படி தொந்தரவு பண்ணிருப்பாங்க அப்படின்ற மாதிரி நியாயப்படுத்த பாக்குறாங்க. அட வெக்கம் கட்டுவீங்களா, இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? இப்ப முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் தான் திமுக கேஸ போடுது, இந்த மாதிரிலாம் பண்ணுது. ஏன்னா அவர்கிட்ட பவர் இருக்கு, அவர் அங்க போனார்னா அரசு வேலையெல்லாம் கொடுக்குறாரு. சோ அங்க இருக்க சாட்சிகளே அவங்க தான், அவங்க கிட்ட பிரெயின் வாஷ் பண்ணி அதை வந்து கலைக்க முடியும் அப்படின்றத இவங்க வைக்கிற குற்றச்சாட்டு. அதனால தான் இப்ப போக கூடாது சொல்றாங்க. ஆனா அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏன் கரூருக்கு அவர் போலன்னு எல்லாம் கேட்டாங்க, கரூர்ல இருந்து ஏன் ஓடி வந்தாருன்னு தான் கேட்டாங்க. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கரூரை விட்டு ஏன் ஓடி வந்தாரு, ஓடி வந்ததுல இருந்து ஏன் கரூர்ல போய் ஒரு தடவை கூட அவங்கள பார்க்கல அப்படின்றத கேள்வி கேட்டுட்டு இருந்தது. அமைச்சர் நிர்மல்குமார் இருக்கார்ல, அவர் வந்து பிரஸ் வந்து சமய ஹேண்டில் பண்றாரு. அவங்க என்னதான் கேள்வி கேட்டாலும் நான் கொடுக்கறதாண்டா பதில் அப்படின்ற மாதிரி பதில் கொடுத்துட்டு இருக்காரு. உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா பை பை.